யாராலையும் எந்த கேள்வியுமே கேட்க முடியல மேடம். உண்மை சொல்லணும்னா ஆதி சார் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த கம்பெனியோட நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு மேடம். அப்படி இப்படின்னு இந்த 6 வருஷமா எங்களுக்கு கொஞ்சம் வேலையாவது இருந்துச்சு. இப்ப இந்த கம்பெனி வித்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் மொத்தமா வேலை போக போகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் மேடம். ஆனா இந்த நேரத்துல நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். ஆதி சார் எங்க மேடம்? ஹெச்ஆர் சொல்றத பார்த்தா ஆதி அமெரிக்கால இருந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க வரவே இல்ல போல இருக்கே. அப்படின்னா ஆதியோட இந்த கம்பெனிய யார விக்க பாக்குறாங்க? இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இது எதுவுமே ஆதிக்கு தெரிஞ்ச மாதிரியே இல்ல. இங்க என்னதான் நடக்குது? நான் எப்படி இவ்வளவு நாளும் ஆதியோட கம்பெனிய பத்தி யோசிக்காமலே இருந்துட்டேன். ஏன் மேடம் இப்படி யோசிக்கிறீங்க? இந்த கம்பெனியை விக்காம தடுத்து நிறுத்துங்க மேடம். ஆதி சார் இந்த கம்பெனியை விற்க கையெழுத்து போட்டதா சொல்றாங்க மேடம். ஆனா நாங்க யாரும் அது நம்பல மேடம். கண்டிப்பா இவங்க சொல்ற மாதிரி ஆதி சார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க மாட்டார்னு இங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இது அவங்க அப்பா காலத்து கம்பெனி. எங்க அப்பா அவங்க அப்பா கிட்டன்னு அப்படி வேலை பார்த்திருக்க மேடம். நாங்க பரம்பரையா வேலை பார்க்கிற கம்பெனி மேடம். எப்படி இது விக்கிறதுக்கு மனசு வரும் மேடம்? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. ஆனா இதை தடுத்து நிறுத்த ஏதாவது வழி இருக்கா? அத சொல்லுங்க. ஆதி சார் வந்தா கண்டிப்பா அது நடக்காது மேடம். அவர் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் முன்னாடி இந்த கம்பெனி விக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா இந்த கம்பெனிய யாராலையும் ஒண்ணு செய்ய முடியாது மேடம். ஆனா ஆதி சார் வராம இதை தடுத்து நிறுத்த முடியாது மேடம். மேடம் ஆதி சார் கண்டிப்பா இங்க வந்துருவார்ல, எங்களுக்காக வருவார்ல.